ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் தாங்க. 4 செட் இருக்கிற கம்பி பேங்கிள்ஸ் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நம்ம சேனல் எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் பீஸுங்க. 4 பேங்கிள்ஸ் சேர்த்து 52 கிராம் இருக்குங்க. எவ்வளோ சாலிடாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக ஹார்ட் சிம்பிள் வச்சு பண்ணியிருக்காங்க. டெய்லி ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி கெட்டியான சாலிடான பேங்கிளுங்க. இது அடுத்த பேங்கிள்ஸுங்க. 4 பேங்கிள் வங்கி பேங்கிள்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ஜிக்ஜாக் டைப்பில் இருக்குங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டி அவங்க எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. இப்போ கூட இது நல்லா தான் இருக்குங்க. கையில் போட்டால் சூப்பராக இருக்கும். 2 வளையல் கையில் போட்டால். இது 6 பவுன் கட்டி இருக்குங்க இந்த பேங்கிள்ஸு. இது மிரியம் பேங்கிள்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேங்கிளுங்க. இது பேர் வந்து 24 கிராம், அப்படின்னா 3 பவுன் கட்டி இருக்குது. 4 பேங்கிளோட வெயிட் வந்து 48 கிராம் இருக்குங்க. இது இன்னொரு வித்தியாசமான கம்பி பேங்கிள்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு காட்டினது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. இது ஒரு மெலீஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே 6 பவுன் கிட்ட வருதுங்க 4 பேங்கிள். சூப்பராக இருக்கும் இல்லைங்க கையோடு இது மாதிரி போடுறதுக்கு. இது கொஞ்சம் பட்டை டைப்பில் வருதுங்க. 4 பேங்கிளோட வெயிட் வந்து 40 கிராம் கிட்ட இருக்குங்க. இதையும் டெய்லி வேர் தாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குங்க. இங்கே வந்து வேஸ்டேஜ் கூட கொஞ்சம் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சவருக்கு அடுத்த ஷோரூமில் நம்ம கம்பேர் பண்ணால் இங்கே இருக்கிற அந்த கம்பி பேங்கிள்ஸ்க்கு, அப்புறமா ஜிக்ஜாக் வர பேங்கிள்ஸ்க்கு, பட்டை பேங்கிள்ஸ்க்கு, இப்போ இதை நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்க, இந்த பேங்கிளுக்குமே வேஸ்டேஜ் கம்மி தாங்க. நான் இந்த பேங்கிள் என் கையில் இருக்கிற பேங்கிள் தான். சேம் டு சேம் என்னோடய பேங்கிள் மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் வாங்கியிருந்தது வந்து 12% கொடுத்து வாங்கியிருக்கேங்க ஒரு ஷோரூமில். இங்கே வந்து 8%க்கே இருக்குது. 4% எனக்கு நஷ்டம். ஸோ நீங்களும் இது மாதிரி டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் வாங்கணுன்னா டி நகர் சரவணா ஸ்டோர் கோல்டு எலைட் ஷோரூமுக்கு வந்துடுங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த பேங்கிள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ப்ராடாக இருக்குங்க. 58 கிராம் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்கும். எல்லாமே டெய்லி வேர் தாங்க. நடுவில் நம்ம கண்ணாடி வேலையில் போட்டுக்கிட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பேங்கிள்ஸ் தாங்க. இந்த பேங்கிள் வந்து 10 கிராம் கிட்ட இருக்குங்க. ஒரு பேங்கிளும் 40 கிராம் 4 பேங்கிள் வருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சைஸ் அவைலபிள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். இந்த வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் வருதுங்க. அந்த சைடு இந்த சைடு டாட் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து 6 பவுன் கிட்ட இருக்குங்க. 4 பேங்கிளும் சேர்த்து நல்லா இருக்குது. கொஞ்சம் கெட்டி தான் மாடல் தாங்க இது. உள்ள நம்ம பிளாஸ்டிக் அது மாதிரி போட வேண்டியது எதுவும் இல்லை. கம்பினால் நம்ம அப்படியே போடுற மாதிரி ஒரு மாடல் தான். இந்த பேங்கிள் வந்து 56 கிராம் கிட்ட இருக்குங்க. கொஞ்சம் சாலிட்டாக இருக்குது. இதில் வந்து மேங்கோ ஷேப்பு வருது, அந்த காயின் மாதிரி வருது, அப்புறமா பாக்ஸ் மாதிரி வருது. இது கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த பேங்கிள். இந்த பேங்கிள் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, லைட் வெயிட்டில் வருதுங்க. உள்ள க்ளோசிங் இருக்குங்க. எதுவும் பைப் எதுவும் போட வேண்டாம் பிளாஸ்டிக்கில், நம்ம அப்படியே க்ளோசிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கம்பி பேங்கிள் தாங்க. கம்பி மாதிரி வச்சுட்டு அங்கங்கே அந்த ஷேப்பு ஜிக்ஜாக் ஷேப்பில் கொடுத்துருக்காங்கங்க, பாக்ஸாக. ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து 12 கிராம் கிட்ட இருக்குங்க. 6 பவுன் கிட்ட வருதுங்க 4 பேங்கிள் சேர்த்து. இது கூட கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், ட்ரெண்டியான பேங்கிள்ஸுங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், கொஞ்சம் ட்ரெண்டியாக வருது, பாக்ஸ் வருது. அப்புறமா அங்கங்கே ஒரு ஷேடு இட்டு திரும்புகிற மாதிரி, ஒரு பீகாக் ஃபெதர் திரும்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த மாடல். போல கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது 4 பேங்கிள்ஸு. இதுவுமே ஒரு கம்பி பேங்கிள் மாதிரி தாங்க. எல்லாமே சாலிடாக இருக்குங்க. அந்த கம்பி 3 லேயரில் கொடுத்துருக்காங்க. ஓவல் ஷேப்பில் காயின்ஸ் மாதிரி லீஃப் மாதிரி வருது, அது அட்டாச் பண்ணியிருக்காங்க. கெட்டியாக இருக்குங்க, பெண்டு கிண்டு எதுவுமே ஆகாது. 6 பவுன் கிட்ட இருக்குங்க. சாலிடாக இருக்குது. ஒரு பேங்கிளுமே எல்லாமே நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ட்ரெண்டியாக காலேஜ் பசங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டில் காட்டுற பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம எல்லா ஏஜ் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் தான். இது எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. காலேஜ் யூஸ் பசங்கள்லாம் இது மாதிரி பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணலாம். இந்த பேங்கிள் பாருங்கள், ஒரு திலகன் ஷேப்பில் இருக்குது, ரவுண்டு ஷேப் வருது. அப்புறமா சைடு ஒரு லீஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த 4 பேங்கிளுமே சூப்பராக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேஷனபாக இருக்குது இல்லைங்க. இந்த பேங்கிள் வந்து 11 கிராம் வருதுங்க. ஒரு பேங்கிளும் 2 பேங்கிள் சேர்த்து ஜோடியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது அங்கங்கே டாட் மாதிரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கெட்டியாகவே இருக்குங்க. இதுவுமே 44 கிராம் வருதுங்க 4 பேங்கிள். இந்த பேங்கிள் பாருங்கள், 2 வித்தியாசமாக இருக்குது. நடுவில் ப்ளைனாக ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, சைடில் ஜிக்ஜாக் மாதிரி வங்கியாக கொடுத்துருக்காங்க.
நம்ம அப்படி போடலாம் இப்படி போடலாம் அது மாதிரி பேங்கிள்ஸுங்க 44 கிராம் கிட்ட இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் ட்ரெண்டி. இது மாதிரி ஒரு செட்டு வாங்கிட்டா நீங்கள் நடுவில் பேங்கிளும் போட்டிக்கலாம், அந்த சைடு இந்த சைடு இருக்கிற பேங்கிளும் போட்டிக்கலாம். நல்லா இருக்கும். ஒரு கையில் ஒரு பேங்கிள் மாதிரி போட்டிக்கலாம், இல்லை இந்த 4 பேங்கிளும் பேரப் பண்ணி போட்டிக்கலாம். அது மாதிரி மாடல். இதில் 2 பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். ஒன்று ப்ளைன் வருது, கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் மேலே இந்த ஃபாலிஷில் வந்து இன்னொரு செட்டு பேரு இருக்குது. ஒரு பேர் வந்து 20 கிராம் கிட்ட இருக்குது. 20 கிராம் கிட்ட இருக்குங்க. இந்த பேங்கிள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவுமே கம்பி பேங்கிள் தாங்க. ஃபுல்லாக கம்பி மாதிரி வச்சு தான் பண்ணியிருக்காங்கங்க. போல் மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ ஃபேன்சி, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ வெயிட்டாக, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். 54 கிராம் கிட்ட இருக்குங்க. செம்மையாக இருக்குது. 7 பவுன் கிட்ட என்னவோ வரும். இந்த பேங்கிள் பாருங்கள் இன்னும் சாலிடாக இருக்குது. 3 லேயரில் வருதுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் சைடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 லேயரில் பேங்கிள்ஸு அட்டாச் பண்ணி வருது. செம்ம இல்லைங்க, ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷிங்கில் மாதிரி வரும். இந்த பேங்கிள் பாருங்கள் எல்லாமே ஓவல் ஷேப்பில் வர மாதிரி 2 பேரப்பு 2 பேங்கிள்ஸு ஒட்டின மாதிரி ஒரு பேங்கிளில் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதுவுமே கம்பி பேங்கிள் தான். 52 கிராம் கிட்ட இருக்குது. செம்ம இல்லைங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பேங்கிள் நம்ம சிம்பிளாக கையில் போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. சாலிட்டாக இருக்கும். எங்கே பெண்டு கிண்டு ஆகிடுமேன்னுட்டு நம்ம யோசிக்கவே வேண்டாம். அது மாதிரி பேங்கிள். இந்த பேங்கிள் வந்து ஒரு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதிலுமே கொஞ்சம் ப்ளைன் கம்பி மாதிரி லீஃப் வருது, அப்புறமா கொஞ்சம் க்ளோசிங்லவும் லீஃப் வருது. நல்லா இருக்குது. இது வந்து 6 பவுன் கிட்ட இருக்குங்க 4 பேங்கிள். இந்த பேங்கிள் பாருங்கள் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்கங்க. 64 கிராம் கிட்ட இருக்குங்க. ஒரு பேங்கிள் 2 பவுன் கிட்ட வரும். இது ஒரு வாட்ச் டைப்பில் வருதுங்க. பார்க்குறதுக்கு ஒரு கடா டைப்பில் எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. சிலிண்டர் டைப்பில் இருக்குது பாருங்கள். கெட்டியாக இருக்குங்க. ஒரு பேங்கிள் போட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டினா ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிற பொண்ணுங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரெண்டியான பேங்கிளுங்க அது. இந்த பேங்கிள் பாருங்கள் 4மே ப்ளைனாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, ரீசனபுளாக நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாலிட்டாக இருக்குது. ஒரு பேங்கிளும் அப்படியே லேயராக வருது. உள்ள மெலீஸாக ஃபாலிஷு கோல்டு ஃபாலிஷ் வந்து கொஞ்சம் எனாமல் சேர்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள் பாருங்கள் ஓவல் ஷேப் சைடில் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸாக 6 பவுன் கிட்ட இருக்குங்க. அதில் ஃபாலிஷ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கோல்டுலவே கோல்டு ஃபாலிஷ் வர மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக தெரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த காயின்ஸில். 1 விட்டு 1. இந்த பேங்கிளும் 4 பேங்கிளும் நல்லா இருக்குது. இதெல்லாமே ஃபேன்சியாக இருக்குங்க. இது மட்டுமே இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். டி நகர் சரவணா ஸ்டோர் கோல்டு எலைட்டு செம்மையான மாடல்ஸ் இருக்குங்க. இதுவுமே ஒரு ராட் பேங்கிள் மாதிரி கெட்டியான பேங்கிள் தாங்க, கம்பி பேங்கிள். கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ளவர்ஸ் வர மாதிரி லீஃப் வர மாதிரி டைப்பில் சிம்பிள் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு சாலிட்டான பேங்கிள்ஸ் தாங்க. பட்டை டைப்பில் இருக்குது. இதில் வந்து 48 கிராம் 6 பவுன் கிட்ட வருதுங்க. ஒரு பீகாக் ஃபெதர் சைடு இருக்கும் இல்லைங்க, அந்த மாடல் மாதிரி இருக்குது. இதுவுமே நல்லா இருக்குது. ஒரு பாக்ஸ் மாதிரி வருது, ப்ளைனாக வருது. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் இதுவுமே அவ்வளோ அழகாக. இதில் 2 பேட்டர்ன் இருக்குங்க. அந்த சைடு இருக்கிறது வந்து ஃப்ளவராக இருக்குது, இந்த சைடு இருக்கிறது வந்து செக்குடாக இருக்குது பாக்ஸு. இதுவுமே 48 கிராம் வருதுங்க 4 பேங்கிள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் பேர் 2 கூட வாங்கலாம். இது நான் இப்போ காட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் பேராக கூட வாங்கலாம். சிங்கிள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க 4 பேங்கிள் டெய்லி வேறு செட்டு காட்டுங்க அக்கான்னுட்டு. அதனால இந்த வீடியோ அவங்களுக்காக தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே 6 பவுன் கிட்ட இருக்குது. கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, பட்டையாக இருக்குது. பார்வையாக வேணும்னவங்க இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கலாம். நல்லா இருக்குது பாருங்கள். இதில் 2 பேட்டர்ன் இருக்குது இல்லைங்க. இதிலமும் 2 பேட்டர்ன் இருக்குது. ஒரு சைடு வந்து அப்படியே டைப்பில் வர மாதிரி, ஒரு டைப்பில் வந்து ப்ளைனும் அது மேலே வந்து டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பேங்கிளுமே ஒரு பேங்கிள் செட்டு வந்து பேர் வந்து 24 கிராம் கிட்ட இருக்குங்க. நல்லா இருக்குது. இந்த பேங்கிள் பாருங்கள் அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க. மிரிம் வலையிலன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதில் 2 ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். இது கையோடு போட்டால் வேறு லெவல் இருக்கும் இல்லைங்க. சூப்பரான பேங்கிள்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் சரவணா ஸ்டோர் விசிட் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்